இங்க வந்து உங்க டீன் சார் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு? டீன் சார் வந்துட்டு இங்கே வந்து ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி எங்ககிட்ட பழகுறாரு. சேர்ந்ததால நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க காலேஜ் சேர்ந்ததுல? எனக்கு இப்போ வரையும் நான் வந்து சூப்பராக ஃபீல் பண்ணுறேன் சார். காலேஜ் வந்துட்டு சூப்பரான காலேஜ், அட்மாஸ்பியரும் நல்லா இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு செட் ஆகும். ஆனால் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான், கிளைமேட்லாம் நம்ம வந்து பழகிறத பொறுத்து தான். ஏன்னா இந்த காலேஜோட சேர்மன்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் அவங்க சன்னுகிட்டயும் நான் வந்து நேரடியாக உட்காந்து பேசியிருக்கேன். நிறைய விஷயத்த ஷேர் பண்ணாங்க. இந்த டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜில் அட்மிஷனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு எங்ககிட்ட பேசல, ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்கை எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாமே வந்து கேட்டதாங்க. ஸோ தட் இஸ் வாட் டெவலப்மெண்ட். டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராம்குமார் காலேஜ் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். இந்த காலேஜானது ராஜஸ்தானில் வந்து முகதர்கர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 12 பேர். பை மைக் வச்சுங்க. 12 பேர் இருக்காங்க சார். 12 பேர் இருக்காங்க. ஜெயவர்மன் ஃப்ரம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். என்னோட முதல் ஸ்டூடெண்ட் இந்த காலேஜில் இருங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 12 பேர் பக்கம் இருக்காங்க. கேரளாலேருந்து ஒரு 4-5 பேர். ஆமாம் சார், 20 பேர் கிட்ட இருக்காங்க சார் சவுத் இந்தியாவில். அப்போ கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்குலாம் சேர்த்துனா 20 பேர். 20-25 கூட இருப்பாங்க. அப்போ சவுத் இந்தியாவில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35% ஆக்குபைங் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம். நீங்கள் இங்கே எதிர்பார்த்த அந்த எஜுகேஷன் உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து, ஏன்னா ஒரு ஃபேக்கல்ட்டி டீச்சிங் பண்ணும்போது இங்கிலீஷ், ஹிந்தி இதெல்லாம் மிக்சிங் ஆகி வரும். ஆமாம் சார். நார்த் இந்தியா ஸ்டேட்டில். ஆமாம் சார். அந்த எஜுகேஷன் உங்களுக்கு மிக்சிங் ஆகி வரும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இப்போது எனக்கு வந்து இங்கிலீஷ் டீச்சிங் வந்துட்டு நான் வந்துட்டு ஏதாவது கொஷின் கேட்டால் இங்கிலீஷில் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. ஹிந்தி வந்துட்டு இந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு அவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி நடத்துகிறாங்க சார். அப்போ இந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஊரில் தெரியுற மாதிரி இங்கிலீஷ் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆமாம், கம்ஃபர்டபுள். ஸோ அவங்களோட கம்ஃபர்டபுளாக இந்தியும் டீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, அவங்களோட கம்ஃபர்டபுள் ஹிந்தி டீச் பண்ண ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் நார்த் இந்தியாவில் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹிந்தி கண்டிப்பாக அவசியம் தேவை. ஆமாம் சார். அப்போ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பேசுகிறத புரிகிற அளவுக்கு, திருப்பி பேசுகிற அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? சார், நான் இங்கே சேரத்துக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் போயிட்டு இருந்தேன். அதை உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு 2 மாதம் நார்மலாக போயிட்டு இருந்தேன் கிளாஸ். அப்போது சும்மா பேச படிக்க அப்படி கற்றுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு அப்படி பிக்கப் பண்ணிக்கிட்டேன் சார். அது நல்ல யூஸ் ஆச்சு இல்லையா? ஆமாம், சூப்பராக யூஸ் ஆச்சு. அது ரொம்ப யூஸ் ஆச்சு நமக்கு. அப்போ இந்தியோட கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஆமாம். இப்போ ஃபேக்கல்ட்டிலாம் உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டு எப்படி நடந்துக்கிறாங்க? எல்லாம் சூப்பராக நடந்துக்கிறாங்க சார். நம்ம அதாவது சவுத் இந்தியா பசங்களை வந்துட்டு அவங்க தனித்துவமாக வச்சு பார்க்குறாங்க. ரேகிங் பண்ணுறாங்களா? ரேகிங்லாம் கிடையாது சார். நான் கார்னர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது சார். நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க, ஜாலியாக போகுது. அதாவது ஒரு டீச்சர் வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க, சூப்பராக நடத்துகிறாங்க. லேபோட ஃபெசிலிட்டிங் எப்படி இருக்குது உங்களுக்கு? லேபோட ஃபெசிலிட்டிஸ் வந்து நான் எதிர்பார்த்த அளவு இருக்குது சார். சரி, அதாவது இது வந்து இதுதான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ அதனால் நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால இங்கே வந்துட்டு ஓகே தான் சார். ஓகே, கரெக்டாக இருக்குது. சரி, ஓகே. அடுத்த விஷயம் வருவோம். இப்போ நீங்கள் ஃபார்முக்கு போயிருப்பீங்க, அங்கே ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், லார்ஜ் அனிமல் ப்ளஸ் ஸ்மால் அனிமல்லாம் வந்து பார்த்தீங்க அப்புறம் இருந்திருக்காது இல்லையா? ஆமாம் சார். இல்லை சார், ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருந்துச்சு. கேட்டதுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 1 month டைம் கொடுங்க, எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஏன்னா இப்போ அரேஞ்ச்மெண்ட் நிறையா போயிட்டு இருக்கனால ஷிஃப்டிங்காக இருக்குது. அது கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க. உங்கள் எஜுகேஷன் எப்போ தேவைப்படுதோ அதை கொண்டு வந்துருவாங்க. ஆமாம் சார். சரி, ஓகே. இங்கே வந்து உங்கள் டீன் சார் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? டீன் சார் வந்துட்டு இங்கே வந்து ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி எங்ககிட்ட பழகுறாரு. நார்மல் ஸ்டாஃப்ஸ் மாதிரி எங்ககிட்ட பழகுறாரு. சூப்பராக எங்களுக்கு நல்லா பண்ணுறாங்க, உபயோக பண்ணுறாரு. நல்லா இருக்கு. சரி, ஓகே. இந்த காலேஜில் சேர்றதுக்கு வழிகாட்டுதல் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து இன்னி வரைக்கும் என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? நீங்கள் இல்லாட்டி நான் இந்த சைடெல்லாம் வந்திருக்க முடியாது சார். அதனால் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப நன்றிப்பா. இல்லை, நான் கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன் சார். நீங்கள் கரெக்ட், அது ஒரு மாதிரி ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு சார். நீங்கள் எல்லாமே முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இத்தனைக்கும் ஃபினான்ஷியலாகவும் எங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இதுதான் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டீங்க. அதாவது காலேஜோட ஃபுல் டீட்டெயில் எங்கே இருக்குது, ஃபீஸ் லிஸ்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டீங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி கிளாரிட்டியாக வந்தோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தட் இஸ் வாட். சேர்ந்ததால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க காலேஜ் சேர்ந்ததில்? எனக்கு இப்போ வரையும் நான் வந்து சூப்பராக ஃபீல் பண்ணுறேன் சார். அதாவது என்னதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்சாக இருந்தாலும் இவங்க வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இவங்க வந்துட்டு அதை நாங்கள் சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்காங்க. மேலும் நாங்கள் வந்துட்டு இது வந்து ஃபுல்லாக இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ நீங்கள் அவங்களை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. ஆமாம் சார். நல்ல விஷயம். ஓகே. வரக்கூடிய ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாட்டிலேருந்து வரலாமா, படிக்கலாமா, இல்லை வேணாமா? நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்னென்ன சொல்லுங்கள். என்னோடய சைட்லேருந்து சொல்லணும்னு பார்த்தா, காலேஜ் வந்துட்டு சூப்பரான காலேஜ், அட்மாஸ்பியரும் நல்லா இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு செட் ஆகும். ஆனால் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான், கிளைமேட்லாம் நம்ம வந்து பழகிறத பொறுத்து தான். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையும் வரலாம் சார். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது காலேஜ் அப்படிங்கிறனால வந்து சில விஷயங்கள் இருக்குங்க. அங்கே ரேகிங் கிடையாது,
ஸோ நீங்கள் வந்து யாரும் போது காரணம் பண்ணுறது கிடையாது. சில சமயத்தில் இங்கிலீஷ் டீச் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி கலந்து வரும், நமக்கு புரியாமல் இருக்கலாம். பட் இது எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நம்ம ஹிந்தி வந்து கட்டாமல் எழுத படிக்க தெரியணும் அதாவது அப்படின்னாலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக வந்து பேசுறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா வெளியில் போனோம் அப்புறம் லோக்கல் மார்க்கெட்டில் பீப்புளை பழகணும், அந்த மாதிரி இதுகள். நீங்கள் ஃபேக்கல்ட்டி பேசும்போது நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம், உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்கிலீஷில் கேட்கலாம். அவங்க இங்கிலீஷ்லையும் நடத்துவாங்க, சில சமயத்தில் ஹிந்திலையும் நடத்துவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேஷுவலாக இருக்க தான் செய்யும். அதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. லேபுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே போல் வந்து நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது மேனேஜ்மெண்ட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து காலேஜோட ஹாஸ்டலுக்கு வெளியில் இருக்குது, உள்ளே வேணும் அப்படிங்கிற பட்சம் சொன்னதுனால இப்போ உள்ளேயே கட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ தட் இஸ் பால். ஏன்னா இந்த காலேஜோட சேர்மன்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் அவங்க சன்னுக்கிட்டையும் நான் வந்து நேரடியாக உட்காந்து பேசியிருக்கேன். நிறைய விஷயத்த ஷேர் பண்ணாங்க. இந்த டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு காலேஜில் அட்மிஷனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு எங்ககிட்ட பேசல, ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்கை எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாமே வந்து கேட்டதாங்க. ஸோ தட் இஸ் வாட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஒரு காலேஜ் டெவலப்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் கொடுத்தா மட்டும்தான் வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும். அவங்களோட ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் நானும் இருக்கிறேன், அவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நல்ல க்ரோத் ஆகும், அதில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நம்பலாம். ஒரு வெட்னரி அட்மிஷன் வேணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுங்கள், ப்ராப்பர் கைட் பண்ணி அட்மிஷன் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் மேலும் மேலும் சிறப்பாக வெற்றி பெறதுக்கு எங்கள் டீம் சார்பாக நான் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் தெரியுங்களேன். ஆல் தி பெஸ்ட். வாங்க. When it comes to the future, when it comes to building a career, Ramkumari College of Veterinary Science leads the way. Here, students dive deep into the world of animal healthcare. Guided by expert professors, there's no compromise in knowledge or learning. Cutting-edge equipment, modern technology, and real-time demonstrations ensure every student gains complete hands-on experience. Students not only learn theoretically, but also practically operate the tools and equipment themselves. Animal anatomy is taught through advanced models and structures. Every detail, every layer deeply understood. Dedication and advanced teaching methods make us stand apart. With expert guidance at every step, students become confident in using high-end veterinary tools. With audio-visual LCD classrooms, technical seminars, contests, and personality development programs, our digital class setup with internet connectivity makes doubt solving and interaction smooth and fast. Students get real opportunities to study and work practically on animals, ensuring no gaps in knowledge. PPT presentations make learning engaging and fun. In the field of sports, our students boost their energy, discipline, teamwork, and the spirit to win. Our comfortable, well-stocked libraries support focused learning. A vast open campus featuring a veterinary clinical complex and a modern livestock farm complex ensures students are well prepared for the real world. Offering the BVSc and AH degree program, Ramkumari College of Veterinary Science is affiliated to Rajasthan University of Veterinary and Animal Sciences, Bikaner, Mukundga Mandi, Junjunu, Rajasthan,